ஹே கைஸ், வெல்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் இந்த படத்தோட தமிழ் வின்னர். ஆனால் இந்த படம் பேர் ப்ரொமோஷன் இல்லை, நானே காசு கட்ட போய் பார்த்துட்டு இருக்கேன். படம் பேர் தலைவர் தமிழ் தலைவர். இந்த படத்தில் ஜீவா மெயின் ரோட் பண்ணிருக்காங்க. தம்பிராமையா அண்ட் ஜீரவசம் கூட நினச்சிருக்காங்க. இந்த படத்தில் அழைச்ச செட்டுகளுக்கு எல்லாமே பாதி தமிழ் பாதி மலையாளம் தான். இன்ஃபேக்ட் இந்த படத்தோட டேரக்டரே மலையாளம் தான். இந்த படத்தை 45 டேஸ்க்குள்ளே எடுத்து முடிச்சிட்டாங்க. ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப நீட்டாக முடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்றை என்னன்னா, ஜீவன் இதில் பஞ்சாயத்து தலைவராக வராது. இதில் 2 குடும்பத்தில் நடக்கிற ஈகோ கிளாஷை எப்படி அவர் சமாளிச்சா இல்லையான்னா கிடையாது. இந்த படத்தில் நோ நெகட்டிவ்ஸ், ஒன்லி பாசிட்டிவ். பிகாஸ் ஏன்னா எனக்கு இது படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இது சுத்தமாக நெகட்டிவ்ன்ற ஒரு விஷயமே தெரியல. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம பாசிட்டிவ்ஸில் இந்த படத்தை தூக்கி நிப்பாட்டது ஜீவா தான். பிகாஸ் அந்த காமெடி டைமிங் இருக்கட்டும், அப்புறம் அந்த ஹியூமர்ஸு, அப்புறம் அந்த அப்புறம் அதில் ஒரு வில்லன் இருக்காரு. அந்த வில்லன் பண்ணுற அந்த கொஞ்சம் காமெடி அதுதான். ஆனால் இது வில்லன்கள் என்னன்னா சுச்சுவேஷன் தான் இந்த வில்லனு. இவர் தான் வில்லனு, இவர் தான் இது எப்படி கிடையவே கிடையாது. சுச்சுவேஷன் தான் வில்லனாக மாறுறாங்க, அவங்கதான். இல்லை வில்லனாக வச்சது ஒருத்தர் ஒரு காமெடியாக தான் வச்சுருக்காரு. இதில் பயங்கரமாக இருந்துச்சு. அவர் தான் மூட்டி விடுறதும், அவர் தான் ஏற்றி விடுறதும், ஐயோ கடவுளே. தம்பிராமாய பயங்கரமாக ஏற்றி விடுறதே இவங்க தான். அது பயங்கரம். அண்ட் அந்த ஜியோ கிளாஷில் இளவரச தம்பிராமி இவங்க 2 பேருக்குள்ள அந்த ஈகோ கிளாஷ் எப்படி இருந்தது, அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்குள்ள ஈகோ கிளாஷ் எப்படி உருவாச்சுன்றத ஃப்ளாஷ்பேக் கிடையாது. ஃப்ளாஷ்பேக்கே இல்லாமல் ஜஸ்ட் வார்த்தையாக சொல்லிவிட்டாங்க. அந்த வார்த்தையாக சொல்லும்போது எங்களுக்கு புரியுது. இந்த படத்தில் கல்யாணம் பண்ண வந்தவங்க லவ் கடையில் சைட் ரோலாக பண்ணாங்க. அவங்களும் இந்த ரோலை கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த ரோல் எப்படி அமைஞ்சதுன்னா, அவங்களுக்கு இந்த ரோல் செகண்ட் ஹாஃப்னால தான் அவங்களுக்கு அது மீட்டி ரோலே கிடச்சிருந்துச்சு. தம்பிராமையா எப்படி அந்த சுச்சுவேஷனால் அவங்க ஆளாகி மன கஷ்டத்தில் உண்டாகியிருக்காங்களோ அதே கஷ்டத்தை இளவரசோட ஃபேமிலியும் அடையணும் அப்படின்ற ஒரு பயங்கர ஒரு மூர்க்கதமான ஒரு இருக்கிற ஆளை எப்படி அவங்க எப்படி அந்த இது பண்ணுறது தான் டோட்டல் இதுவே. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு லவ் எபிசோட் இருக்கும். அதுதான் சூப்பராக இருந்துச்சு. அதில் லஸ்ட்டு ஓவர் லவ் அது மாதிரி ஒரு இன்னோசன்ட், பக்கா இன்னோசன்ட் பண்ணுது. அதுதான் இதில் ஹைலைட்டே. அதுக்கப்புறமேட்டு சாங்ஸ் அண்ட் மியூசிக்ஸ்னால் இதில் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். இட் இஸ் நைஸ், இட் இஸ் ஓகே. கேமரா அண்ட் எடிட்டர் ரெண்டுமே அப் டு மார்க் இல்லாட்டி வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன்னா ஒரு கதையை 2 மணி நேரத்துக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்றது மலையாள சினிமாக்கு தான் கதை. நம்ம ஊர் ஆடியன்ஸ் என்னன்னா ஒரு ஐட்டம்ஸ் இருக்கிறதா இருக்கும், ஒரு ரத்தம் இதுவாக இருக்கும், எது கட்டாலும் குத்துவேன் அப்படி இதுன்னு அவங்களுக்குள்ள வெளியே தூட்டாங்க. இதுவே மலையாள சினிமாவில் தேவையில்லாத ஐட்டம் தான். தேவை இது கிடையவே கிடையாது. என்ன ஸ்டோரி, என்ன கதை, என்ன இன்ட்ரோடு, என்ன ப்ரீ இன்ட்ரோடு, என்ன கிளைமேக்ஸ், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி இந்த படத்தில் கடைசியாக கிளைமேக்ஸ் எல்லாம் ஆடி ஓடி கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன மெசேஜ் இருக்காங்க. இவ்வளோ ஈகோ கிளாஷ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அங்கே ஒருத்தர் இறந்தே இருக்கிறாரு. இப்படியே நீங்கள் ஒருத்தருக்குள்ள வச்சுருந்தா சண்டை தான் வரும்ன்ற விட பிரச்சனைக்கு தீர்வாகாது அப்படின்ற ஒரு சூப்பர் மெசேஜை நல்ல காமெடியாக சூட் ஆகும். ஸோ அதுதான் இந்த படத்தில் அதுதான் எனக்கு பிடிச்சிது. அதனால அந்த படத்துக்கு பாசிட்டிவே வந்துடுது. ஓகேங்களா? அதுக்கப்புறமே
இப்போ இந்த படம் தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த பொங்கலுக்கு மறக்காமல் பார்த்துருங்க. முக்கியமாக ஃபேமிலியோடு பார்த்துருங்க. இது க்ளீன் யூ ஓகேங்களா? இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 4.5. ஸோ இதே மாதிரி இன்னொரு ரிவ்யூவோட மிஸ் ஆகிடுறேன். அதுவரை இது விடைபெறுவது ஸ்டூடியோ. ப்ளீஸ் யூ டு எஸ்ஏ விலாஸ். நிறைய கண்டென்ட்டு, நிறைய விலாகு, நிறைய ரிவ்யூ வரும். ஸோ ப்ளீஸ் தேங்க்யூ.